ஆக்சுவலி விமன்ஸ் அப்படின்னாலே சாதிக்கிறவங்க தான். வீட்டில் சின்ன இடத்துல இருந்து மேலே வரையிலும் பார்த்தீங்கன்னா விமன்ஸ் தான். ஊருக்கு போனோம் நினச்சது, ட்ரிப்பு, கல்யாணம், லவ் ஒன்றுமே இல்லையா? வாய்ப்பில்லை. இந்த மாதிரி ஒரு 4 தருதலை கூட சுத்துறது தான். இப்போ போய் லவ் பண்ணியா இல்லையான்னு கேட்குறாங்க. இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அந்த ப்ரொபோசல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். எவ்ரி இயர் இதை நினைப்பேன், ஆனால் எவ்ரி இயர் இதை பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் அன்கண்டிஷனல் லவ். டுவெண்ட்டி 23ல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க நந்தினி, அதை நீங்கள் பண்ணீங்களா இல்லையா? எதுவும் நினைக்கவே இல்லை. என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. இன்னும் கூட நினைக்கல. ஏதோ இருந்தா தானே நினைக்கிறதுக்கு. ஏதாச்சும் இருக்கும், யோசிங்க. எதுவுமே இல்லை. இது வரைக்குமே எதுவுமே இல்லை. ஏதாவது ஊருக்கு போனோம் நினச்சது, ட்ரிப்பு, கல்யாணம், லவ் ஒன்றுமே இல்லையா? வாய்ப்பில்லை. இந்த மாதிரி ஒரு 4 தருதலை கூட சுத்துறது தான். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சரி, அப்போ வந்து இது வரைக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல? அப்படியும் எதுவுமே இல்லை. ஒரு லெசன் நீங்கள் ஒரு இது கூட அடி கூட வாங்கினது இல்லையாங்க? என்னங்க இது லெசன்னா? நல்ல விஷயத்துலையும் சரி, கெட்ட விஷயத்துலையும் சரி நம்ம இன்வால்வ் ஆனால் தானே அடி வாங்குறதுக்கும் அடி கொடுக்கறதுக்கும். ஒரு லெசன் கூட லேர்ன் பண்ணலையா? நம்ம லக்கி கேர்ளுங்க நீங்கள். தேங்க்யூ. ஒன்று கூட லேர்ன் பண்ணலையாங்க நீங்கள்? நம்ம வேலை உண்டுன்னு இருந்தால் என்னங்க? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அப்படி இல்லை. யாரையும் எதிர்பார்க்காம எப்போதுமே ஹாப்பியாக இருந்தாலே ஓகே தான் என்னை பொறுத்தளவுக்கு. அவங்க தான் நினைப்பாங்க, இதை நினைப்பாங்கன்னு இல்லாமல் ஹாப்பியாக சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கணும். ஆமாம் அவ்வளோதான். ஆமாம், நம்ம அப்பா அம்மாவே நம்மள எதுவும் கேட்காதப்ப மற்றவங்க என்ன சொன்னா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் 2023ல் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்கல்ல, அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, அதை பண்ணீங்களா இல்லையா? ஆக்சுவலி நான் என்ன டார்கெட் பண்ணேன்னா அதை விட ஒரு 10% மேபி கம்மியாக பண்ணீங்க. ஆமாம். என்ன டார்கெட் பண்ணீங்க? ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன். அதில் ஒரு 10% மட்டும் இன்னும் இருக்குது. மீதி க்ளோஸ் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண நினச்சேன், பண்ணல, இல்லை பண்ணிட்டேன், பண்ணி முடிச்சிட்டேன்? இல்லை, என்னோட 2023க்கான செக்லிஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த லாஸ்ட் மந்த் ஃப்ரீயாக தான் இருக்கேன், டிசம்பரில். எல்லாமே ஓகே. இது லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண லெசன், ஒரு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த லெசன் லேர்ன் பண்ணியிருக்கேன், இதை நான் ரிட்டர்ன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு லெசன்? எவ்ரி இயர் இதை நினைப்பேன், ஆனால் எவ்ரி இயர் இதை பண்ணிட்டு தான் இருக்கேன். லைக் அன்கண்டிஷனல் லவ். சடனாக பார்க்குறவங்க, லைக் அது கேர்ள் பாய் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். லைக் நம்ம லைக் தம்பின்னு நம்ம ஒருத்தவங்க பார்க்குறோம், தங்கச்சின்னு ஒருத்தவங்க பார்க்குறோம், ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க பார்க்குறோம், அவங்க அக்கானோடனே டப்புக்குன்னு விழுந்துடுறது. நீங்கள் தான் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு பயங்கர டச்சிங்காக இருக்குது. யாராவது சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் சொன்னது எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, ஐயோ நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்க யாராவது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நமக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஓவர் அட்டாச்மெண்ட்டாக போய் எனக்கே திருப்பி நமக்கே ஆப்படிக்கிறது. இது வருஷம் நடக்குது. வருஷம் பண்ணக்கூடாது நானும் நினைக்கிறேன், ஆனால் வருஷம் திருப்பி வந்துட்டு தான் இருக்குது. ட்ரஸ்டிங் பீப்புள் வித்தவுட் எனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னும் போது சில டைம் அது தப்பாக தெரியும், சில டைம் கரெக்டாக தெரியும். நெக்ஸ்ட் இயர் அது பண்ணவே கூடாதுன்னு எவ்ரி இயர் இது எடுத்திருக்கேன். லாஸ்ட் 8 இயர்ஸாக அதை எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் இந்த வருஷமும் ஐ ஹேப்பன் டு காட் இன் டு ராங் பீப்புள் ஹேண்ட்ஸ், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ். பட் திருப்பி நெக்ஸ்ட் இயரும் அதே தான் எடுக்க போகிறேன். அது எந்த லட்சத்தில் போகும்போது தெரியல. லவ் கொடுக்குற தப்பு இல்லை, மேபி பர்சன் பார்த்து கொடுக்கணும். அதை எனக்கே நான் சொல்லிக்கிறேன். பர்சன் பார்த்துலாம் கொடுக்க முடியாது சிஸ்டர். அப்படியே தான். இஃப் நீ பர்சன் பார்த்து கொடுக்குறீங்கன்னா தட்ஸ் நாட் லவ். பட் பர்சன் பார்க்காம கொடுத்து தான் நமக்கு வச்சுக்கிறோமே பின்னாடி. பட் ஆனால் தட்ஸ் லெசன் இல்லை. லெசன் போது சி வென் யூ டோன்ட் டூ வித் இன்டென்ஷனோ, நீ எந்த இடத்துலையுமே வந்து நீ ஹர்ட் ஆவ, பட் உனக்கு வந்து பாதிப்பு இருக்காது. அந்த ஹர்ட் போகணும்லங்க. நான் இப்போ எனக்கு ஒன்று முடியலன்னா எனக்கு 10 பேர் கால் பண்ணுவாங்க, ஆனால் அந்த 10 பேரும் நான் லவ் பண்ணவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவுட் ஆஃப் அந்த 10 பேர் சர்க்கிளில் தான் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் இஃப் யூ டோன்ட் see any negativity with others, no negativity உனக்கு வராது. நெகட்டிவிட்டி உனக்கு வருதுன்னா அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு உனக்கு முன்னாடி 10 பேர் இருப்பாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருமே லவ் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, 2024ல் ஏதாவது விஷயம், நான் இந்த இடத்துக்கு போக போகிறேன், நான் இதை பண்ண போகிறேன், இந்த ரெஸ்டாரண்ட் போக போகிறேன் அப்படின்னு ஏதாவது பிளான்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை கல்யாணம் பண்ண போகிறேன், இல்லை லவ் பண்ண போகிறேன்? ஐயோ மேரிட், யூ ஆர் டூ யங்யா, அழகாக இருக்கீங்க. ஓ, சந்தூர் மம்மியா நீங்கள்? ஓகே, சரி 2024ல் என்ன பிளான்ஸ்?
இல்லை டு கண்டினியூ மை செக்லிஸ்ட். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த செக்லிஸ்ட் வந்து போகணும், அவ்வளோதான். 2023ல ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ண நினச்சிருப்பீங்கல்ல, அது பண்ணீங்க. வந்து பொண்ணு பார்க்குறாங்க, உள்ள இங்கே தான் இங்கே பதில் தாங்கிறேன். 2 வருஷமாக பொண்ணு பார்க்குறாங்க, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் என்ன இருந்தாலும் பேரண்ட்ஸு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அடுத்து, அதுதான் நடக்க மாட்டேங்குது. இப்போ போய் லவ் பண்ணியா இல்லையான்னு கேட்குறாங்க. இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த ப்ரொபோசல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு இஷ்டத்துக்கு லவ் பண்ண எப்படி பண்ண முடியும்? அப்போ படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து லவ் பண்ணு, பொண்ணு தான் தேட முடியலனால, நீ 90 கிட்ஸ் உனக்கு பொண்ணே கிடைக்காது அப்படின்ற மாரி ஊருக்குள்ளே சொல்கிறதுனால நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமாக இருக்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. மேபி 2024 வந்து இதை வந்து கல்யாணன்றது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நான். 2024ல இவருக்கு கல்யாணம் நடக்கும். பேர் சொல்லுது. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் ஏதாவது லெசன் லேர்ன் பண்ணியிருப்பீங்கல்ல? லெசன் மீன்ஸ் என்னென்னா, நிறைய பேர் பார்க்குறோம், எல்லாரையும் பார்க்குறோம். ஆனால் மேக் மணி மட்டும்தான் எல்லாமே எண்ட் ஆஃப் டேவில் இருக்குது. அதை எப்படி வந்து சம்பாதிக்கணும், அதான் நான் இந்த இயரில் வந்து கற்றுக்கினேன். அது வந்து எப்படி சம்பாதிக்கணுன்ற விஷயத்த கற்றுக்கிறது தான் மெயின் விஷயமாகவே இருக்குது. எல்லாருமே வந்து படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம். அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 15 ரூபா தருவோம். ஏன் அந்த 10 ரூபா 15 தாண்டி போக முடியல? அந்த விஷயத்தை நீங்கள் நோக்கி போகலன்னு அர்த்தம். அது நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேக் 50K 1 லேக்லாம் இப்போ வர பொண்ணுங்களாம் எல்லாம் கேட்குறது உங்களுக்கு தெரியும். 1 லேக் 2 லேக் நான் எங்கே போகிறது? 1 லேக் 2 லேக்கு எங்க 1 லட்சம்லாம் 2 லட்சம் கேட்குறீங்க? அதேமாரி இல்லாமல் ஒரு ஆவரேஜாக சம்பளம் வாங்கினவங்களுக்கும் இங்கே வந்து கல்யாணன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதேமாரி எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும், ஓகேங்களா? சம்பாதிக்க முடியுன்ற விஷயத்தை நீங்கள் நோக்கி போகணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் வாய்ப்பு இங்கே எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது, ஓகேங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு போனாவே போதும். பணம்ன்றது ஈஸி.